வணக்கம். நல்லது ஒரு மாலை வேளையிலே இந்த இடத்திலே மறுபடியும் இந்த நாள் இடைவேளைக்கு பிறகு இந்த இடத்திலே எங்களை குடிக்கின்ற கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த தளத்தை தந்த FATV தமிழ் FATVக்கும் அதை நடத்தும் எங்கள் தலைமைக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைக்கு ஒளிர் வழங்கும் 36வது பாகத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். எத்தனையோ தடைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தும் இந்த 36வது பாகத்துக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்க தந்த எங்கள் மன உறுதிக்கு அதுக்கும் ஒரு முறை நன்றி செலுத்துவோம். உண்மையாக ஒரு நல்லதொரு வித்தியாசமான ஒரு தலையங்கம். யாரையும் பார்த்து கேட்டால் உனக்கு விலக்கண் வேணுமா இடக்கண் வேணுமா என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? அப்படியான ஒரு இக்கட்டான நிலைமைதான் என்னை தலைவராக வைத்திருக்கிறார்கள் இந்த பட்டிமன்றத்தில். உண்மையாக வலக்கண் வேணுமா இடக்கண் வேணுமாண்டா ஒரு பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையின் வெற்றிக்கு, இந்த வாழ்க்கையின் வெற்றிக்கு புத்தகமா நண்பர்களா? உண்மையாக ரெண்டும் தேவைதான். ஆனால் புத்தகம் என்று வாதாட வந்தானி கணேசினி நண்பர்கள் தான் நண்பர்களால் வாழ்க்கைக்கு வெற்றி பெறும் என்று வாதாட வந்தவர் ஜீவமதி ஜீவமதி அவர்கள். ஆனால் உண்மையாக ரெண்டும் தான் தேவை. ஆனால் அவர்களின் வாதாட்டத்தின் மூலம் எது முக்கியம் என்றது அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்த போகிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் தீர்ப்பு கொடுப்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கும். பரவாயில்லை, முயற்சிப்போம், எல்லாவற்றையும் முயற்சிப்போம். உண்மையாக ஒரு நல்ல ஒரு தலையங்கம். எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் வாசகர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது பார்வையாளர்களுக்கும் எங்கள் நிகழ்ச்சியை காணவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பார்வையாளருக்கும் இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறோம் என்று பார்த்தவுடனே சந்தோஷம் அடைகிறார்கள் என்றும் என் மனது சொல்லுகிறது. பரவாயில்லை, இந்த நிகழ்ச்சியில நாங்கள் வாதாடித்தான் பார்ப்போம். விலக்கண் வேணுமா இடக்கண் வேணுமா அல்லது ரெண்டு கண்ணும் வேண்டாமா என்றுதான் தீர்ப்பு வரப்போகுதா தெரியவில்லை. அது அந்த தீர்ப்புக்கு எங்கள் வாதாட்டம், அதாவது அருமையாக வாதாடக்கூடிய பேச்சாளர்கள் தான் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். வில்லுக்கு விஜயம் என்ற மாதிரி எங்கிற அணியில பேச்சாளர்களுக்கு பஞ்சமே இல்லை. உடனுக்குடன் எடுத்து அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு திறமையா உள்ள பேச்சாளர்கள் எங்கள் குழுவில இருக்கிறார்கள். பரவாயில்லை, மறுபடியும் அவர்கள் யுத்தத்தை நாங்கள் பார்ப்போம் எப்படி வாதாடுகிறார்கள் என்று. அன்பா புத்தகமா நண்பர்களா? இதோ வருகிறார். புத்தகம்தான் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு படிக்க, எங்கள் வாழ்க்கைக்கு துணை, எங்கள் வாழ்க்கைக்கு அத்திவாரம் கொடுத்து ஒவ்வொரு படிப்படியாக ஏறி வாழ்க்கையில வெற்றி கொடியை நாட்டுவதற்கு புத்தகம் தான் எங்களுக்கு ஒரு துணை புரிகிறது என்று இதோ களமிறங்குகிறார் சிவகணேசினி அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீண்ட கால இடைவேளையின் பின்னராக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய எதிரும் புதிர் நிகழ்ச்சியினுடைய தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டது வாழ்க்கையின் வெற்றிக்கு புத்தகமா நண்பர்களா. அந்த வகையிலேயே புத்தகம் என்ற அணிக்காக இங்கே எனது கருத்துக்களை கொண்டு வந்திருக்கின்றேன். புத்தகம் என்ற சொல்லுக்கு தமிழிலே அழகாக நூல் என்று எழுதியிருக்கின்றார்கள். நூல் என்பது ஊசியின் துளைகளினூடாக செல்லும் போது அது ஆடையின் கிழிசல்களை தைக்கின்றது. அதே போல மனிதர்களுடைய காதுகளின் வழியே அந்த நூலின் கருத்துக்கள் செல்லும் போது மனிதர்கள மனங்களிலே இருக்கின்ற கிழிசல்களை அது தைத்து முழுமையாக அடைய வைக்கின்றது. ஆகவே அந்த புத்தகம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு உன்னதமான பொருளாக பார்க்கப்படுகின்றது. அதைத்தான் சொல்லுகின்றார்கள், விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை என்று. இது பல இடங்களில் புரிந்தாலும் இந்த நூல்களை பார்த்தால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்ட எங்களுடைய நூல்களை நாங்கள் இன்றும்
ஏதாவது ஒரு பேச்சு கருத்துகளோ ஏதாவது ஒரு மேடைகளிலோ நாங்கள் ஒரு பேச்சு என்றதை அல்லது ஒரு நல்ல விடயத்தை சொல்ல போன்றோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே யாராவது ஒரு திருக்குறளை சொல்லி தொடங்குவார்கள். இது யாராலையும் மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த திருக்குறளிலே இருக்கின்ற கருத்துக்கள் எழுத்தெழுத்தாக சொல்லாக 7 சொற்களே இருந்த ஒரு குறளாக இருந்தாலும் அவ்வளவும் கருத்து பொதிந்தது. எந்த மதத்தினருக்கும் எந்த காலத்திலும் எந்த எவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பு. அதனால் அது காலத்தள்ளியாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எழுதியவர் இல்லையாக இருந்தாலும் எத்தனையோ ஆண்டுகள் சென்ற பின்னும் அது விதைகளாகவே இன்றும் முளைத்துக் கொண்டிருக்கின்றது அவர் மத்தியிலே. ஆகவே இந்த புத்தகம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இவ்வாறு முக்கியமான பொக்கிசம்தான் எங்களுடைய வெற்றிக்கு வித்திடுகின்றது என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்வதில் மிக பெருமை அடைகின்றேன். அதே போல இன்றைய பாருங்க கல்கி, பொன்னியின் செல்வன் போன்ற புத்தகங்கள் இன்று படங்கள் மூலம் திரைப்படங்கள் மூலமாக நாங்கள் எத்தனையோ தலைமுறைகள் தாண்டிய போதும் இன்றும் கூட சிறியவர்கள் பொன்னியின் செல்வன் திரைப்படம் வருகின்றது என்றால் அதை முன்னெடுத்துக் கொண்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் இங்கே கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த புத்தகங்கள் என்ன செய்கின்றன அன்று நாங்கள் பார்க்க முடியாத காலங்களிலே அரசியல்களாக பொருளாதார தந்திரங்களாக யுத்திகள் பல வகைப்பட்ட விடயங்களை எங்கள் கண் முன்னுக்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மாதிரி ஒரு வர்ணனைகளோட சேர்ந்து அமைக்கப்பட்ட விடயமாக இந்த புத்தகங்கள் எங்களுக்கு திகழ்கின்றன. சாதாரணமா நாங்கள் ஒரு விவசாய குடியிலோ அல்லது மீனவர் குடியிலோ அல்லது பலதரப்பட்ட தொழில்களை ஆதாரமாக கொண்ட ஒரு குடியில் பிறந்திருப்போம் ஊர்ல. ஆனா அவ்வாறு இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த விவசாயம் என்றால் விவசாயத்துல போல பயிர்களை நாடுறது, அதற்குரிய உரங்களை போடுவது, உலகாலத்துல அந்த பயிர்களை நாங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம், லாபம் என்ன நட்டம் என்ன என்னென்ன கலைகளை புடுங்கி எடுக்க வேண்டும், இதை நாட்டு விட வேண்டும், அது சம்பந்தமான அறிவுகள் எல்லாம் எங்களுடைய பாட்டன் பேரன் அவையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் எங்களுடைய சுற்றங்களும் அவ்வாறான விடயங்களை தான் எங்களோட பகிர்ந்து கொள்ளும். எங்களோட நட்புகளும் கூட அவ்வாறாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நூல்களை பாருங்கள், இன்றைய நாங்கள் புலம்பெயர்ந்து பல பல நாடுகள்ல இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் விவசாயம் தான் ஊர்ல செய்யறாங்க, இன்றைக்கு நான் விவசாயத்தை இங்க வந்து செய்யலாது. ஏன்னா இந்த இடத்துல நான் இன்றைக்கு ஒரு சலூன்ல வேலை செய்யணும்னா செய்ய வேணும், ஒரு லோன்றில வேலை செய்யணும்னா செய்யணும் என்றால் இன்றைய காலகட்டம் அப்ப மாறிவிட்டது. இப்ப நாங்கள் இதுதான் எங்களோட தொழில் என்னதான் செய்ய போறோம் இன்றைக்கு இருக்காது. எல்லா தொழிலையும் எல்லா இடத்துல செய்ய வேணுமாக இருந்தால், அதே போல ஒரு போர்க்களங்களாக இருந்த எந்த தொழில்நுட்பமோ என்ன விடயமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியாத எங்களோட வாழ்க்கையோட பிணையாத விஷயங்களை இந்த நூல்கள் எங்களுக்கு அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து எங்களை அதை அனுபவிக்க வைக்கின்றது. இந்த இடத்திலே அப்ப எங்களுடைய ஒவ்வொரு நாங்கள் இன்று சோர்ந்து விட முடியாது. இதுதான் எங்களுடைய தொழில், இதுதான் எங்களுக்கு தெரியும் என்று நான் சோர்ந்து விட்டு தொழிலாம் இருக்க இயலாது. அப்ப தொழில் செய்ய வேணும், முன்னேறணும், நாங்கள் வாழ்க்கையில வளர்ச்சியை பார்க்க வேணும் என்றா இருக்கிற இடத்துல என்ன இருக்கோ அந்த வளங்களை பயன்படுத்த வேணுமாக இருந்தால் இந்த புத்தகங்கள் எவ்வளவு விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்ற தந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போல அந்த நட்புகள் என்ற அணிக்காக இங்கே எதிரில் எங்களுக்கு ஜீவமதி அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் உண்மையிலே அந்த நட்புகளை பாருங்கள். மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் ஒரு நாளிலே எல்லா நேரம் கூட ஒரே மாதிரி இருப்பதில்லை. அது அந்த இயல்பு, மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் இப்ப இன்றைக்கு என்னோட நெய்னில நல்லா பழகிற ஒரு நட்பு உண்டு. மாலை நேரத்துல பார்த்தா இப்படி சொல்லி போட்டீங்கன்னா இவே சரி வராது ஆண்டு சொல்லி இப்ப நாங்க சொல்ற ஒரு கதையை குறையா சொல்றதோ அல்லது அதை வேறு விதமாக சொல்கிறதோ அல்ல நட்புகளுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுவதோ எல்லாம் நட்பு செய்யும் என்ற மனித இயல்புக்குள்ள அது இருக்குது. ஆனால் இந்த எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒவ்வொருவரும் நல்ல விடயங்களை எதிர்காலத்துல பிரயோசனப்பட வேண்டியது தங்களுடைய பேர் நிலைக்கு வேணும் என்பதற்காகவே எழுதப்படுகின்ற நல்ல விடயங்களையும் தான் இந்த நூல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவேதான் அந்த புத்தகங்களை சொல்லப்படுகின்ற கருத்துக்களோ அந்த புத்தகங்கள் மூலம் இந்த எங்களுக்கு கிடைக்கின்ற அறிவுகள் மாறப்போவதில்லை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெற்றி பெற வேணுமாக இருந்தால் இந்த நூல்கள் நிச்சயமாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அடுத்த சுற்றுக்காக காத்திருக்கின்றேன். நன்றி. அருமை அருமை, அழகாக பேசினார், ஆணித்தரமாக பேசிவிட்டு செல்கிறார். உண்மையாக புத்தகம் ஒரு மனிதனை தலைகளாக மாற்றி போடும். ஒரு சாதாரண ஒரு மனிதனையும் ஒரு வெற்றி பாதை கொண்டு போகிறது ஒரு புத்தக வாசிப்பு, ஒரு புத்தகத்தின் மூலம் முடியும் என்றதை அழகாகவும் ஆணித்தரமாகவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். உண்மையா நாங்க பார்த்துட்டோம்டா தெரியும், ஒரு புத்தகம் எவ்ரிடே கிரேட்னஸ் என்ற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில்
அது தமிழ்லேயும் அழகான தலையங்கத்துல வெளிவந்திருக்கு. தமிழ்லேயும் அந்த புத்தகம் உண்மையாக அந்த புத்தகத்துல ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு அந்த நாளை எப்படி கழிக்க வேண்டும், வெற்றியின் பாதைக்கு போவதற்கு அந்த நாளை எப்படி கழிக்க வேண்டும், அந்த நாளை எப்படி திட்டமிட வேண்டும், அந்த நாளை எப்படி நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றதுக்கு அழகாக மூன்று முறைய அழகாக விவரித்திருக்கு. அதாவது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டு டூ லிஸ்ட். அதாவது எந்த காரியத்தை நாங்கள் இன்று நாங்கள் செய்ய வேண்டும், எந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேணும் என்று ஒரு பேப்பர்ல எடுத்து ஒவ்வொரு மனுத்தியாலம் என்னென்ன செய்ய வேணும் என்று எழுத வேணும். முதலாவது எங்களோட வேலை. இரண்டாவது, அந்த காரியத்தை குறித்த இது நாங்கள் என்னத்தை செயற்படுத்துகிறோம், அந்த காரியம் நாங்கள் செய்த காரியத்துக்கு குறிக்கோளாக நாங்கள் என்னத்தை செயற்படுத்துகிறோம் என்றது அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் அதுக்கேற்ற கொள்கைகளை வடிவமைத்து நடக்கிறோமா என்று அழகாக அந்த புத்தகம் ஒரு மனிதனை வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு ஏற்ற நல்ல ஒரு விளக்கத்தை 3 சிறிய பகுதியாக வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறது. அப்படி அதாவது அந்த புத்தகங்கள் உண்மையாக ஒரு மனிதனை ஒரு வெற்றி பாதைக்கு கட்டாயம் ஈட்டி செல்லும் என்றத கணேசனி அவர்கள் அறுதியும் உறுதியுமாக சொல்லிவிட்டு செல்கிறார். இதோ இல்லை இல்லை இல்லை, புத்தகம் என்ன செய்ய போகுது, புத்தகம் படித்தாலே நித்திரை வருது, அது நித்திரைக்குத்தான் சரி. இல்லை, நண்பர்கள் தான் எங்கள் முன்னேற்ற வாழ்க்கையில நண்பர்கள் தான். நண்பர் இல்லை என்றால் ஒரு தரம் இல்லை, நாங்கள் முன்னேறுவதற்கு நண்பர்களால் உறுதுணையா இருக்கிறார்கள் என்று தனது அணிக்கு இதோ வலு சேர்க்க வருகிறார் ஜீவமதி அவர்கள். இத்திக்கும் தமிழை போற்றி இத்தளந்தந்த பாமுக அதிபர் நடாமோன் அண்ணாவிற்கும் மற்றும் இதனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் மற்றது உமது அங்கத்தவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பில் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாய் இருப்பது உமது நண்பர்களே என்று சொல்லி உங்கள் முன் சிறு கணேசினியுடன் ஒரு போராட்டத்தை முடித்து விட்டு போகலாம் என்று வந்திருக்கின்றேன். எங்கே பார்ப்போம். இன்று நீங்கள் ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஒரு நண்பன் ஒரு நூலகத்துக்கே சமம் என்று சொல்லுவார்கள். அது அப்துல் கலாமே சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்தை. உண்மையா இப்பொழுது நீங்கள் பார்க்கும்போது ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களுடனான உறவு கூட ஒரு நட்பான முறையில் போனால்தான் போய்கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு கூட நட்பு என்ற வட்டத்தோட தான் போனாதான் அதுவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது போல இருக்கின்றது. ஆனா ஆசிரியர் பிள்ளைகளுக்கான உறவு கூட இப்பொழுது நட்பு என்ற வட்டாரத்தில் தான் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் அவர்களை எல்லாம் அந்த 70-70ஆம் ஆண்டுகளில் இருந்த மாதிரி இருக்க முடியாது. இப்பொழுது நண்பர்கள் என்ற முறையில் நீங்கள் அவர்களை ட்ரீட் பண்ணாதான் உங்களால அவர்களுக்கு படிப்பே சொல்லி கொடுக்கக்கூடிய முறையில் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. கணேசினி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், திருக்குறள், கல்கி, பொன்னியின் செல்வன் எல்லாம் என்று படங்களாக வந்தபடியால் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். இப்பொழுது நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்து அறிவதில் உங்களுக்கு ஈடுபாடு இல்லை. வாசிப்பு என்பதே எங்களுக்கு இல்லாம போய்விட்டது என்றே சொல்றாங்க. அடுத்த தலைமுறை கூட அந்த வாசிப்பு என்பது உண்மையாக வருமோ என்பது தெரியாது. அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ரீல்ஸை பார்த்து ஒரு சமையல் குறிப்பாக இருந்தா கூட நீங்கள் ஒரு புத்தகத்தை தெரிந்து கொள்வதற்கு கூட நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் என்பதைத்தான் நாடுகிறீர்களே தவிர உங்கள் சுய முயற்சியில் அதை நீங்கள் வாசித்து அதன் உள்ளம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. அங்கே இருந்து நீங்க அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகத்தான் அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே தவிர அதுல சாராம்சத்தை எடுத்து அதன்படி நீங்கள் பின்பற்றுவதற்கு இல்லை. இன்றைய தலைப்பு கூட அதுதான். இன்றைக்கு வாழ்வின் முன்னேற்றத்துக்குத்தான் புத்தகமா நண்பனா ஆண்டுகிற ஒரு நண்பன் சொல்லும் போது நீங்கள் ஒரு ஏட்டு சுரக்காண்டு நீங்க ஒரு சுரக்காண்டு எழுதினேன்னா நீங்க வந்துடுவீங்களா? இல்ல. ஒரு நண்பன் சொல்லும் பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்ள கூடியதாக இருக்கும். எளிதான முறையில அது உங்களை சேர்ந்தடையும். ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லும் போது நண்பர் மூலமாக அறியும் போது உங்களுக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை ஒரு நாளாவது ஒரு புத்தகம் நீங்க வாசிக்கிறீங்களா என்று? இல்லை. ஆனா ஒரு நண்பனுடன் இன்றைக்கு கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்று உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. டெலிபோன் மூலமாகவோ என்னமோ ஒரு மூலமாக ஒரு நண்பனை நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும்போது அது நண்பனாலதான் தெரிய வருது. இன்றைக்கு இந்த ஒரு செய்தியை நீங்க அறியக்கூடியதா இருந்தா கூட ஒரு நண்பன் மூலமாக இலகுவாக அறியக்கூடியதாக இருக்கு. நீங்க புத்தகத்தை வாசிச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஒரு ஒரு புத்தகத்தை நீங்க ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்க, அந்த புத்தகத்தை வாசிக்காமல் அந்த புத்தகம் வீட்டை வேண்டி வச்சிருந்தா என்ன பிரயோசனம் வரும்? ஒரு அச்சு கூலியும் ஒரு காகித கூலியும் தான் உங்களுக்கு புத்தகங்களை கொண்டறதே தவிர, செலவினத்தை கொண்டறதே தவிர, அதை காசு கொடுத்து வாங்கி அதைத்தான் வச்சிருக்கிறீங்க. உங்களால அந்த அதுல உள்ள சிந்தனைகளை உங்களால் ஒன்றைக்குமே காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த சிந்தனைகளை நீங்கள் வாசிச்சு அறிந்தாலே ஒழிய உங்களுக்கு அந்த சிந்தனைகள் வேற. அது இந்த புத்தகம்ன்றது அந்த புத்தகத்துல இருக்கிற சிந்தனைகள் தான் உங்களை வாழ்வின் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகுமே தவிர, நீங்க அதுல என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு வர்றது அது அந்தோட நின்றுடும். அந்த என்டர்டெயின்மெண்ட் அன்றோடு நின்று விடும். திருக்குறள் எங்கு பார்த்தாலும் திருக்குறள், அந்த திருக்குறளை நீங்க பின்பற்றுகிறீர்களா என்பதுதான் முதல் கேள்வி. இன்றைக்கு நீங்கள் அந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அந்த திருக்குறளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்றால் யாராவது இல்லை என்றுதான் சொல்லுவார்கள். நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ரூட்ஸ் என்ற ஒரு புத்தகம் வந்தது. அது ஒரு எல்லாராலையும் விரும்பி, அதாவது ஒரு நல்ல ஒரு புத்தகமாக அது ஒபாமாவின் கதையை அதுல 7 தலைமுறைகள், உண்மையாக ரூட்ஸ் 7 தலைமுறைகளை பற்றி, அதாவது ஒபாமாவின் தலைமுறைகளை பற்றி, அவர் எப்படி ஜனாதிபதி ஆனார் என்பது வரைக்கும் உங்களுக்கு அவர் எப்படி அமெரிக்க அதிபராக வந்தார் என்பதை அப்படியே அதுல சொல்லி இருக்கிறார்கள் அந்த இதை. ஆனா யாராவது அதை பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை. ஒவ்வொருமே அதை வாசிப்பதற்கான நேரத்தையும் அல்லது அதுக்கான ஒரு நேரத்தையோ அல்லது அதுக்கான ஒரு கால அவகாசத்தையோ அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்றால் இல்லை. ஆனா நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு என்ன செய்தாலும் ஒரு குயிக்காக வர்ற ஒரு மெத்தட்னு சொன்னா நண்பர் மூலமாகத்தான் தெரிய வரும். உடனே ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குதுன்னு சொன்னா உடனே நண்பர்கள் மூலமாக அது தெரிய வந்துவிடும். அப்ப நாங்கள் நண்பர்களைத்தான் அதிகமாக நம்புகிறோம். இப்பொழுதெல்லாம் புத்தகங்களை விட நண்பர்களைத்தான், இப்படி சமைச்சா நல்லா வரும் என்று அது கூட ஒரு சமையல் குறிப்புக்கு கூட நாங்கள் நண்பர்களைத்தான் நம்புகிறோமே தவிர புத்தகங்களை பார்த்து சமைப்பது என்பது இப்பொழுது இல்லை என்பது. ஆனா அதனால்தான் சொல்லுகிறேன், இப்பொழுது வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நண்பர்கள் தான் தேவை என்று சொல்லி அடுத்த வாய்ப்பு காத்திருக்கின்றேன். அருமை அருமை, அழகாக சொன்னீங்க, அழகாக காய்ச்சிங்க. உண்மையாக பார்த்தால் நண்பர்கள் தான் இந்த அறிவியல் உலகத்திலேயே இவ்வளவு நாங்கள் அறிவியல் வளர்ந்தாலும், ஆனால் எங்களுக்கு ஒரு நண்பன் இல்லை என்றால் இந்த அறிவியலை கொண்டு நாங்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாது. உண்மையாக புத்தகத்துக்காக எஸ் கணேசனி அவர்கள் சொன்னார், திருக்குறளை படித்தால் புத்தகம் படித்துத்தான் நல்லா. ஆனா அந்த திருக்குறள்ல நண்பர்களை பற்றி அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. உண்மையாக அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை எதிரணி ஜீவமதி அவர்கள் அழகாக அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு சொன்னார். உண்மையாக ஒருதனுடைய உடுப்பு கலையும் பொழுது, எங்களோட கை ஓடி போய் அந்த உடுப்பை பிடிக்கிறது போல எங்களுக்கு ஒரு உதவி, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த நண்பர்கள் தான் எங்களை உதவி செய்வார்கள். எங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கும் எங்களோட வாழ்க்கையை அடுத்த படிக்கு நாங்கள் நகர்ந்து செல்வதற்கும் நண்பர்கள் தான் உதவி செய்வார்கள் என்று ஜீவமதி அவர்கள் அவர் அழகாக சொன்னார். அதாவது திருக்குறள் எடுத்து வச்சு உதாரணங்கள் சொல்லி தன்னுடைய வாதத்தை ஒரு ஆணி பறை அறைவது போல அறைந்து வைத்திருக்கிறார். இதற்கு எதிரணி எஸ் கணேசனி அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று பார்ப்போம். இருக்கா? நன்றி. மீண்டும் கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நடுவர் கூறியது போல ஜீவமதிக்கு இயல்பா அவர் கூறுவதெல்லாம் அவ்வாறு திருக்குறளில் இருக்கின்றது என்றவாறே நடுவரும் இங்கே கூறிக்கொண்டிருக்கின்றார். இருந்த போதும் அதே திருவள்ளுவர் தான் சொல்லுகின்றார், முகநக நட்பது நட்பென்றும் அகநக நட்பது நட்பு என்று எதிர்த்தரப்பிலே கூறியது போல இன்றைக்கு எத்தனையோ மீடியாக்கள் சொல்லியிருந்தார். எத்தனையோ தளங்கள் இருக்கு, அதுகளை நட்பு ஈஸியா பிடிச்சு கொள்ளலாம். புத்தகங்களை வாங்குறீங்க, படிக்கிறீங்களோ, அச்சிட்டுக்கு உரிய மாதிரி தான் கொடுக்குறீங்களோ, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. புத்தகங்கள் வாங்குங்கள் என்றால் வாசிப்பதற்காகத்தானே.
இந்த முகநூல்களை பாருங்கள். முகநூல்களே நட்புகளை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களே ஒழிய அங்கே நட்புகள் கிடைக்கின்றன. அந்த உங்களுடைய நட்புகளை நூல்களுக்குள் தேடுங்கள். முகநூலிலே தேடாமல் நூல்களுக்குள் தேடுங்கள், உங்களுக்கு நட்பு கிடைக்கும். ஆகவே இந்த முகநக நட்பதாகத்தான் இந்த முகநூல் நட்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. இது என்றும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ தர முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நான் இன்னும் வாசிக்காத புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவன் எவனோ அவனே என்னுடைய தலை சிறந்த நண்பன் என்று முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்லுகின்றார். அதே போல எனக்கு எந்த சலுகைகளும் வேண்டாம், எனக்கு புத்தகங்களை வாசிப்பதற்கான அனுமதி மாத்திரம் இருந்தால் போதும் என்று நெல்சன் மண்டேலா தன்னுடைய சிறை காலத்திலே சொல்லுகின்றார். அதே போல எதிர்த்தரப்பிலே கூறியது போல அப்துல் கலாம் எத்தனை நண்பர்கள் இருந்தார்கள் என்று சொல்ல விடயத்தை எங்கேயுமே குறிப்பிட்டதில்லை. அவருக்கு எத்தனை ஆடைகள் இருந்தன, எத்தனை காலணிகள் இருந்தன என்ற மிக குறைவான நம்பர்கள் இலக்கங்களுடன் அவர் எவ்வளவு புத்தகங்களை வாசித்தார், எவ்வளவு எழுதினார், அந்த புத்தகங்கள் சம்பந்தப்பட்ட விடயம் அவரோடு இன்றியமையாத பின்னிப்பிணைந்த ஒரு விடயமாக எல்லோராலும் எழுதப்பட்டது, அறியப்பட்டது. ஆகவே அவரை ஒரு விஞ்ஞானி ஆக்கியது கூட இந்த நூல்கள் தான் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். வாசிப்பு ஒரு மனிதனை எப்படி மாற்றியிருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக மகாத்மா காந்தி என்ற சத்திய சோதனை என்ற நூலை உங்களுக்கு சொல்லி தந்துவிடும். ஒரு மனிதனின் ஆக சிறந்த உன்னதமான கண்டுபிடிப்பை இந்த நூல்கள் தான். நூல்களை உண்மைதான் நாங்கள் வாங்கி வைத்திருக்கின்றோம் என்றால் அச்சுக்கூலியை மாத்திரம் தான் எங்களால் கொடுக்க முடியும். அதற்குரிய பொதிந்து கிடக்கின்ற விடயங்களுக்கான பணத்தொகை எங்களால் கொடுத்து பெறுவதற்கு நாங்கள் இன்னும் வளர்ந்து விடவில்லை அந்த அளவிற்கு. இந்த புத்தகங்களை வாசிப்பது ஒரு குற்றச்செயல்களை குறைவடைய செய்கின்றன. இந்த வாசிப்பு திறன் இல்லாத நேற்றைய மாலை பொழுதிலே நான் வீதியோரமாக செல்லும் போது இளம் சிறுவர்கள் வீதிகளிலே சைக்கிள்களிலே அங்கே இங்கேமாக நின்ற காட்சிகள் ஏன் இவ்வாறு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையிலே என்று ஒரு சினக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தியது. உண்மைதான், இந்த குற்றச்செயல்களுக்கு அந்த நேரங்களே மாலை முழுவதும் விளையாட்டு என்று முடிந்து அது முடிந்த அப்புறம் ஒரு புத்தகங்களை எடுப்பது, வாசிப்பது போன்ற பழக்க வழக்கத்தை அவர்கள் வீடுகளில் இருந்து பழகிக் கொள்வாராக இருந்தால் வெளியிலிருந்து வருகின்ற பிரச்சனைகள் குறைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அதோட குற்றச்செயல்களும் குறைவாக இருக்கும். அவ்வாறான நடைமுறைகள் இங்கே இருக்குது என்று சொன்னால் வாசிப்பு திறன் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக நான் இங்கே முன்வைக்கின்றேன். சமூக சீர்கேடுகள் நிச்சயமாக நாங்கள் ஒரு நட்பு என்று சொன்னால் கூட நட்பு கேடு தரும் என்று சொல்லுவார்கள். எங்கள் நட்பை நாங்கள் பகுத்தறிந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு நூல்கள் வேணும். ஒரு மனிதரை எவ்வாறான இந்த குணங்கள் இருந்தால் அவர்கள் நல்லவர்களோ கூடாதவர்களோ அவர்களோட நாங்கள் பாராட்டலாமோ என்று சொல்லிக்கலாம் இருக்குது. அவ்வாறான விடயங்களை நாங்கள் இந்த நூல்களை வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கே நாங்கள் ஒரு இதுல காண்றோம், சிரிக்கிறோம், நாளைக்கு ஹலோ சொல்லம் அப்படி போய் கொண்டிருக்கேன், நாளையில நட்பண்டு அதெல்லாம் நட்பில் அவைக்குரிய பண்புகள் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அவையிட்ட இருக்கிற பண்புகளை எல்லாம் நாங்கள் பெற்று குறிப்பிட்ட காலங்களுக்கு நாங்கள் பழகுவோம் என்று அவையிட்ட இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் எங்களிடம் தொற்றி கொண்டு விடும். அது நல்ல நட்பாக கெட்ட நட்பா என்று கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை நட்பு என்ற ரீதிக்குள்ள வந்துடும். ஆகவே அந்த கூட நட்புகளை ஏற்படுத்துகின்ற துன்பகரமான விஷயங்களிலிருந்து இந்த நூல்களை காப்பாற்றிக் கொள்கின்றன என்பதையும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகின்றேன். ஒரு கூட்டத்தில் பாருங்கள், நாங்கள் பேச வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய உரையாற்றுங்கள் என்று விட்டால் எங்களுக்கு என்ன தெரியும்? எங்கட மூளைக்கு அல்லது எங்கட இயல்பான வாழ்க்கைக்கு நாங்கள் அன்றாட உரையாடுகின்ற விடயங்களையும் சந்தர்ப்பங்களையும் வைத்துக் கொண்டுதான் எங்களால் ஒரு உரையை நடத்த முடியும். ஆனால் இதுவே நாங்கள் பல நூறு புத்தகங்களை வாசிப்போமாக இருந்தால் அதுல சிறைந்திருக்கின்ற பொருள்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருப்போமாக இருந்தால் அதுல வார கதைகளை, உதாரணங்களை, வாழ்க்கை வரலாறுகளை, பல விடயங்களை நாங்கள் அங்கே முன்வைத்து பேசும்போது எங்களுடைய பேச்சுக்கு வீரியம் அதிகரிக்கின்றது. கைதட்டல்கள், பாராட்டுகள் வேற வேற நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்தை அடையலாம். ஒவ்வொரு விடயத்திலையும் உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டு இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இந்த புத்தகங்கள் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கின்றது. இந்த வாசிப்பவர்களுடைய வார்த்தைகள் சொல்லுவா என்னன்னு ஒரு பாத்திரத்திலே குறைகுடமாகவும் நிறைகுடமாகவும் இருந்தால் அந்த குறைகுடம் எப்பவுமே தளம்பல் சத்தம் அதிகமாக இருக்கு. குடம் நிறைந்திருந்தால் அங்க தளம்பல் சத்தம் அதிகமாக இருக்காது என்றார்கள். அதே போல இந்த நூல்களை வாசித்தவர்களுடைய கதைகளிலே சிக்கனம் இருக்கும். அளந்து நிதானமாக
யோசித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒரு பொக்கிஷமாக பாதுகாப்பார்கள். அவர்கள் ஒரு விடயம் சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். ஆகவே இந்த நூல்கள் இந்த பொக்கிஷத்தை எங்களுக்கு தருகின்றன. ஒரு ஒரு நூல் வாசிப்பவருடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வசனத்துக்கு சமனானதாக இருக்கின்றன. உயிர் உறவு முறைகளுக்குள்ள உறவு முறைகளுக்கான ஒரு உயிர்ப்பு வந்து இந்த நூல்கள் எங்களுக்கு தருகின்றன. இப்ப சாதாரணமா ஒரு குடும்பங்கள் என்று சொன்னால் வேறு வேறு திசையிலிருந்து 2 உறுப்பினர்கள் இணையும் போது குடும்பங்கள் அங்க ஏற்படுகின்றது. அந்த உறவுகளுக்குள்ள சரியான புரிதல் இல்லாவிட்டால் அங்க சரியான ஒரு உயிர்ப்பு இருக்காது. ஆகவே இந்த நூல்கள் வாசிப்பு திறன்கள் கூட எங்களுக்கு ஒரு நல்ல உயிரோட்டத்தை இந்த குடும்பங்களுக்குள்ள ஏற்படுத்தி தருகின்றது. மற்றது மன அழுத்தங்கள், ஒரு நட்புகளை பாருங்க, நாங்களே 1008 மன அழுத்தத்துல இருப்போம். வந்தால் என்ன, ஓ எங்களோட ஹஸ்பண்ட் இந்த பிரச்சனை அப்படி பிரச்சனை, வருமானம் அப்படி பிரச்சனை, பிள்ளைகள் எப்படி பிரச்சனை, அவைண்ட அதைய அந்த வீட்டுல அவங்களை பார்த்து இப்படி சொல்ற, நாங்கள் அங்க பார்த்து நாங்கள் அவைய மாதிரி இப்படி கொண்டு வாங்கணும் இப்படி சொல்ல எங்களுக்கு இருக்க மன அழுத்தம் இன்னும் கூடுமோ குறையுமோ நட்புகளோட நாங்க இருக்கல நிச்சயமாக இல்லை. எங்களோட மன அழுத்தத்தை இன்னும் கூட்டுற ஒரு நடைமுறையாக தான் அது இருக்கும். நிச்சயம் இது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, 2 நாளைக்கு கதை பின்னும் செய்ப்பா, 3 நாள் அதே ஒரு பிரச்சனையை தூக்கி கொண்டு வேணும். ஏதோ ஒன்று வேறு கட்டம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆகவே இது என்ன செய்யும், மன அழுத்தத்தை தான் கொண்டு வரும். இதே வந்து ஒரு நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு மனம் சரியில்லை, ஒரு டென்ஷனா இருக்கு எங்களுக்கு, இந்த மனத்தை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழியில செலவழிக்கணும். இந்த பிரச்சனை இப்படி வரும். ஒரு நல்ல ஒரு நூல் எடுங்கோ, எடுத்து வாசிப்போம், அதுல இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுப்போம். எங்களோட நேரங்கள் அதுக்குள்ள புத்தகங்களுக்கு செலவழிக்க எங்களோட அறிவு வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே இந்த மன அழுத்தமும் குறைவடைகின்றது, எங்களுடைய நேரம் பிரயோசனமாக இருக்கு. 4 இடத்துல 4 பேரோட நாங்கள் கதைக்க கூட அந்த நல்ல விஷயங்களை சொல்லிக்க நாங்கள் பயனடைவதுடன் 4 பேரும் பயனடைவார்கள். ஆகவே நாங்கள் வாசித்தோமாக இருந்தால் கூட எத்தனையோ 4 பேர் வந்து பயனடையக்கூடியதாக இருக்கின்றது என்றால் இந்த புத்தகம் எவ்வளவு உன்னதனமாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையின் முயற்சிக்கு. மனிதர்களுடைய சமாளிக்க முடியாத அந்த புத்தி சாதுரியங்களை இந்த புத்தகங்கள் எங்களுக்கு அள்ளித்தான் தந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு சில ஒரு திருவோடுன்னு சொல்லி எல்லாரும் மறந்திருப்பார்கள். ஒரு தலைமுறையாக அந்த பிச்சை எடுக்கிற பாத்திரத்துக்கு எங்க நாடுல நாங்க அதை பெருசா பாவிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுல இந்த வார்த்தைகள் பாவிப்பார்கள், திருவோடுன்னு சொல்லி. அது ஒருவர் திருவோட்டை வச்சு நிரம்ப காலமாக அதுல பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த பாத்திரம் அழுக்கண்டு அவ்வளவு அழுக்கு படிந்து அது தூக்க முடியாத பாரத்துல இருக்குது. அதை ஒரு இடத்துல கொண்டே அவர் தூய்மைப்படுத்துறது கொடுக்குறார். அப்ப அந்த பாரமும் கூடி தூய்மைப்படுத்த இவர் பார்த்து கொண்டு நிற்கிறார். அந்த பாத்திரமே தேஞ்சு ஓட்டையாக போகுது என்று பயப்படுறார். காணு நிப்பாட்டா அந்த தூய்மைப்படுத்துறவர் அதுண்ட மேல படிஞ்சிருந்த எல்லா அழுக்குகளும் நீக்கின பிறகு அது தகதக வந்து தங்கம் போல ஜொலிக்குது அந்த திருவோடு. அப்ப இது எங்க நகை கிடைச்சதுன்னு சொல்லி அந்த திருவோடு அந்த பிச்சை எடுத்தவர்கிட்ட வந்து அந்த தூய்மை செய்தவர் கேட்கிறார். அவர் சொல்ல என்னுடைய தகப்பனார் தந்தது, அவரும் பிச்சை தான் எடுத்தவர், அவர் எனக்கு தந்ததுதான் இது, நானும் அவர்கிட்ட சொல்லியே செய்கிறேன். அப்ப அவருக்கு எங்களை கிடைக்குது, அவருடைய பேரனாரும் அதுதான் செய்தார். அவருக்கு அப்பாவுக்கு அவர் கொடுத்தபடியா அந்த அப்பாவுக்கு பிறகு நானும் அதே தொழிலை செய்கிறேன், எனக்கு அப்படி கிடைச்சதுன்னு சொல்லி. அப்பதான் தெரியும் அது அவர் திருவோடில ஒரு பொற்பாத்திரம். ஆகவே அந்த அவருக்குரிய நட்புகள் என்னவாக இருந்தது அது ஆராய தெரியாமல், அதை எவ்வாறு பயன்படுத்தாத என்ன பொருள் என்று தெரியாமலோ அல்லது அதுக்குரிய சரியான பண்பு அதை பிரித்தறிகிற தன்மை இல்லாமல் அவர் ஒரு நூல் அதை வாசித்து அறிந்து அது என்னன்னு சொல்லி பிரித்து பார்க்கிற அந்த நுண்ணறிவு இல்லாத காரணத்தால் அந்த பொன்னையை வச்சு கொண்டவை காலகாலமாக பிச்சை எடுத்து வாழ்ந்த ஒரு பிச்சைக்காரர் என்ற பெயரோட இருந்திருக்கிறார்கள். இதுகளுக்கு இப்படியான தருணங்கள்ல கூட எங்களுக்கு இந்த நூல்கள் இது பிச்சை எடுக்கிற பாத்திரமாக இருந்தாலும் பலதரப்பட்ட விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில பிணைஞ்சிருக்கு. நாங்கள் அந்த கையிலே நெய்யை வைத்துக் கொண்டு பொண்ணை களையிற மாதிரியான செயற்பாடுகள் எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆகவே அப்படியான இடங்கள்ல இந்த நூல்கள் எங்களுக்கு மிக மிக முக்கிய பங்காற்றுகின்றது. உண்மையாகவே தமிழ்ல அழகா முறை கூறியது போல நூல் என்றது எங்களோட வாழ்க்கையில வந்து கிளிசல்களை தைக்கிறது மாத்திரமில்லாம எங்களோட வாழ்க்கையில இவ்வளவு உயர்ச்சிக்கு முன் வழிவகுத்து தந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு வழிவிடுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி.
அறிவுபூர்வமான கருத்துக்களை தனது அணி சார்பாக சோதானிஸ்ரீ அவர்கள் எடுத்து வைத்தார். உண்மையாக வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்தகம் படித்துத்தான் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ற அளவுக்கு கணேசனின் வார்த்தைகள் எல்லாம் சீறிக்கொண்டிருந்தன. ஆனால் இதுல என்னென்றா உண்மையாக பார்த்தமா இருந்தாலும் நாங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கணும். ஏனென்றால் இப்ப ஒவ்வொரு விஞ்ஞானிகள பழக்க வழக்கங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவர்கள் இந்த அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் புத்தக வாசிப்பாகத்தான் இருக்கு. தோமஸ் ஆல்வா எடிசன் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த விஞ்ஞானிகளை நாங்கள் எடுத்து ஆராய்வமா இருந்தாலும் அவர்கள் அடிப்படையா ஒரு புத்தகங்களை வாசிப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த புத்தக வாசிப்பு மூலம்தான் தங்களோட வெற்றி பயணத்தை மேற்கொள்ள கூடியதாக இருந்தது என்று சிவகாமிஸ்ரீ அவர்கள் அழகாக தனது கருத்துக்கு வலு சேர்த்து கொண்டு சென்றிருக்கிறார். இல்லை நண்பர்களா, எப்படித்தான் நாங்கள் புத்தகத்தை படித்தாலும் நண்பர்கள் வட்டம் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் வாழ்க்கையில ஹீரோ இல்லை ஜீரோவாகத்தான் இருப்போம். நாங்கள் ஹீரோவாக இருந்து வெற்றி பெற வேணுமா இருந்தால் நண்பர்கள் தான் தேவை என்ற அணிக்காக இதோ மறுபடியும் களமிறங்குகிறார் தீபமதி அவர்கள். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றியை கூறிக்கொண்டு சிவகணேசன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், நட்பு வட்டம் வந்து முகநூலால தான் கிடைக்குது, இப்ப எல்லாம் நேரடியாக கிடைப்பேன். அதுதான் சொல்றோம். நட்பு வட்டம் கூட முகநூல் மூலமாக எங்களுக்கு கிடைப்பது. அதில் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை போஸ்ட் பண்ணுவார்கள். அதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோமா இல்லையா? நண்பர்கள் எத்தனையோ வகையில் எங்களை தொடர்பு கொள்கிறார்கள். ஓன்லி டெலிபோன் மூலமாக மட்டுமில்லை, நண்பர்களை நேர கண்டு வார நண்பர்களும் இல்லை, முகநூல் மூலமாகவே இன்றைக்கு எத்தனையோ நண்பர்களை நாங்கள் அறிமுகமாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக கூட எங்களுக்கு எவ்வளவோ தகவல்களை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நீங்க எல்லாம் என்ன புத்தகத்தை வாசிங்க? பணக்காரன் ஆவது எப்படி காசு சம்பாதிக்கலாம், என்ன கார் வாங்கினால் என்ன ஓடலாம், அதுதானே நீங்கள் படிக்கிறீங்களே தவிர உங்களோட முன்னேற்றத்துக்கான புத்தகங்களை எவராவது தேடி பிடித்து படிக்கிறீர்களா என்பதுதான் எனது முதலாவது கேள்வி. என்றைக்குமே இல்லை. இப்ப எல்லாம் கூடுதலாக பணக்காரனாவது எப்படி என்றால் உடனே அந்த புத்தகத்தை இது நல்லது, எங்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்கும், இன்றைய நாள் எப்படி அதன்னு சொன்னா அதையும் நாங்கள் பார்க்கறதுக்கு இப்பொழுது தயாரா. அல்லது இந்த சனி மாற்றம் வருகிறது அல்லது வியாழ மாற்றம் வருகிறது, எங்களது காலம் அடுத்த இயருக்கு எப்படி இருக்க போகிறது, எப்படி அமைய போகிறது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர, ஆனா எங்களுக்கு எங்களோட வாழ்வின் முன்னேற்றத்துக்கான ஒரு படியை நாங்கள் எடுத்து செல்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்லுகின்றேன். மற்றது சிவகணேசன் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார், வாசிப்பு திறமை என்பது எல்லோரிடமும் இல்லை என்று. வாசிப்பு திறமை என்பது இல்லாவிட்டால் எப்படி அவர்கள் புத்தகத்தை வாசித்து அதை உள்வாங்கிக் கொள்வார்கள் என்று கேட்கின்றேன். அதுக்கு யார் உண்மையான சரியான முறையாக இருக்கும்? நண்பர்கள் மூலமாகத்தான். ஒரு நண்பர்கள் உங்களுக்கு ஒரு சொல்லும்போது நீங்க ஒரு புத்தகத்தை வாசிச்சு கொண்டு போறீர்கள், உங்களுக்கு அதுல இருந்து ஓகே இதுக்கு ஒரு தீர்வை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இன்றைக்கு, அந்த தீர்வை நான் அதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா? ஒரு நண்பர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு சொல்லுவார்கள் தான். ஆனா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு ஓகே 6 நண்பர்கள் சொல்லும் போது 5 நண்பர்கள் ஒரே மாதிரி சொல்லி இருக்கிறார்களே, அப்ப இந்த தீர்வு உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? ஆனா அந்த புத்தகத்தை தனிப்பட்ட முறையில நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு மேலும் ஒரு சிக்கலைத்தான் நீங்க உருவாக்கி கொள்கிறீர்கள் தவிர அதற்கான ஒரு தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எனது கருத்து. மற்றது மன அழுத்தத்தை பற்றி அழகாக சொன்னார். நீங்கள் ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒன்று வரும்போது முதலில் நீங்கள் அழைப்பது யாருக்காக இருக்கும்? சிவகணேசனியைத்தான் கேட்கின்றேன். யாருக்காக? முதலில் நீங்கள் உங்கள் நண்பியைத்தான் அழைத்து சொல்ல, நீங்க ஹஸ்பண்டுக்கு சொல்ல மாட்டீங்க அல்லது பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டீங்க, உங்களோட அம்மா அப்பா கூட இப்போது சொல்ல மாட்டீங்க, ஏன் அம்மா அப்பா கவலைப்பட்டு விடுவார்களோன்ற ஒரு பயம். ஆனால் முதலில் முதல் தொலைபேசி அழைப்பு உங்களது நண்பர்களுக்காகத்தான் போகுமே என்பதுதான் எனது கருத்து. என்றைக்குமே நீங்க அதுக்கான தீர்வை போய் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு புத்தகத்தை வாய்ச்சா உங்களுக்கு அதுல தீர்வு கிடைச்சிருமான்னு நீங்க நம்புறீர்களா? இல்ல, நண்பர்கள் மூலம்தான் உங்களுக்கு அந்த தீர்வை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்குமே தவிர புத்தகங்கள் நிச்சயமாக அந்த வகை. அவர்களே இது நீங்க அதுல அதுக்குள்ள போகாதபடியா உங்களுக்கு தெரியல போல 4 தடவை உங்களோட வீட்டு பிரச்சனையும் உங்களோட நல்ல நம்பிட்டு சொல்லுங்க. 5வது தடவை யோசிப்பீங்கள், கடவுளே தெரியாம சொல்லி போட்டேன்,
இதிலும் பார்க்க நான் தண்ணியை குடிச்சு போட்டு சிவனையன்னு 2 திருப்புகளையோ தேவாரத்தையோ படிச்சு போட்டிருந்தா நல்லா இருந்ததுக்கு மட்டும் நீங்களே யோசிப்பீங்க. அப்ப உங்களுக்கு நூல்கள் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய அதுதான் சொல்லுறேன். அவர்கள் நண்பர்கள் இல்லை. இங்கு நண்பர்கள் தான் முன்னேற்றம். அதாவது நண்பர்கள் தான் எங்களுக்கு உதவி செய்வார். அவர்களை நீங்கள் நண்பர்கள் என்ற லிஸ்டில் அடக்க முடியாது. அப்படி கதைப்பவர்கள் உண்மையான நண்பர்களாக இருக்க முடியாது. 2000 ஆண்டுக்கு முன்னமே திருவள்ளுவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உண்மையாக ஒரு நல்ல நண்பன் எப்படி இருக்க வேண்டும் நகுதற் பொருட்டன்னு நட்பு மிகுதிகண் மேற்றொன்று இடித்தற் பொருட்டன் அன்றைக்கே சொல்லிட்டார். 2000 ஆண்டுக்கு முன்னாலே நண்பன் என்று சொன்னா அது உண்மையாக இன்றைக்கும் இப்போதான் நண்பன். இடையில போறதெல்லாம் நட்பென்று நீங்கள் கருதினால் அது தவறு. ஒரு நட்பு என்றது பார்த்திருக்கின்றீர்கள். எங்க உண்மையான நட்பை பார்த்து கொள்ளக்கூடியதாக உங்களுக்கு இருக்கின்ற அப்படிதான் என்றால் நீங்கள் நிச்சயமாக பொய்யத்தான் சொல்லுகின்றீர்கள் என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்ப நட்பு என்று சொன்னால் பழகி பாருங்கள். நீங்க இன்றைக்கு ஒரு நல்ல கஷ்டத்துல துன்பத்துல இருக்குது எனக்கு நல்ல நிரம்ப ஆறுதல்கள் எல்லாரும் சொல்லுவீனம். ஐயோ பாவமண்டிட நாளைக்கே தலை நிமிர்ந்து விட்டமண்டால் ஆண்டில இருந்தா இவ்வளவு வந்திருக்கு. திடீர் அப்போ சாப்பாடுக்கே கஷ்டமா கண்டு வந்திருக்கும். ஏதோ கொள்ளையடிச்சு என்னமோ ஏதோ தப்பான பாதையில போய் என்னமோ சம்திங் ஏதோ இருக்கு என்ன என்ற மாதிரி இவ்வளவோ நல்ல விஷயங்களை சொன்ன அதே நட்புகள் வாய்கள் அப்படியே அதுல கீழாக மாறுகிறதை நீங்கள் எத்தனையோ விடயங்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். அதனாலதான் சொல்லுகின்றேன், இந்த நட்புகள் மிகுந்த தலையிடியத்தை தான் கொண்டு தருகின்றதை ஒழிய புத்தகங்கள் செய்வதை போல ஒரு நல்ல விடயங்களை எங்களுக்கு தரவில்லை என்றதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. துன்பத்திலையும் உதவி உண்மையாகவே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அது முதலில் கை கொடுப்பவன் ஒரு நண்பனாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் எனது கருத்து. இன்றைக்குமே ஒரு நண்பன் தான் ஒரு நல்ல நண்பனை துன்பத்தில் அறியலாம் என்று சொல்லுவார்கள். உண்மையாகவே ஒரு நல்ல நட்பு தான் எங்களை ஒரு மேற்கொண்டு கொண்டு போகுமே தவிர வாசிப்பு என்பது எல்லாமே இழந்த பின்பு சில நேரத்துல நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். சில கடைசியில தான் எல்லாரும் வாசிப்பினம் வயசு போக விட்டு ஒண்ணுமே இல்லாத நேரத்திலேயே பேச்சு துணைக்கு கூட ஒருத்தரும் இல்லாத நேரத்துலதான் நீங்க அந்த புத்தகத்தை நாடுகிறீர்களே தவிர உங்களது பிரச்சனைகள் வர உங்களோட வாழ்வின் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த புத்தகங்களை நம்புறதை விட நீங்க நண்பர்களைத்தான் அதிகமாக நம்பி இருக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். நண்பர்கள் தான் முதலில் உங்களுக்கு அந்த நட்பு மூலமா அந்த நட்பு ஈகோ பார்க்காது, உங்களை மேல உயர்வு தாழ்வு பார்க்காது. ஒரு 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 சபையில ஒரு இதுண்டா கூட நீங்கள் உறவு முறைகளே எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆனா நட்பு என்பது எப்பவுமே உதவிக்கரம் கொடுப்பதாகத்தான் அமையுமே தவிர உங்களை உயர்த்தி விடுவதற்கு இப்ப இப்படி இருந்தவன் இப்படி வந்துட்டானேன்னு ஒரு சந்தோஷம் அடைகிறது உண்மையாகவே நட்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லி எனது வார்த்தை முடித்துக் கொள்கிறேன். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான், அவன் எல்லாம் எங்களை மாற்றி வைப்பான். உண்மையாக அருமையான ஒரு பாட்டு உண்டு. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் என்ற மாதிரி உண்மையாக நண்பர்கள் தான் வாழ்க்கைக்கு உறுதுணை, வாழ்க்கையின் வெற்றிக்கு கற்கள் என்று உண்மையாக அழகாக எல்லாம் அறிவுபூர்வமாக வாதாடிவிட்டு செல்கிறார் இவமதியர்கள். உண்மையாக பார்ப்போமாக இருந்தால் 2 பகுதியும் நன்றாகத்தான் வாதாடினார்கள். உண்மையாக பார்த்தால் புத்தகமா நண்பர்களா என்று பார்க்கும் பொழுது என்னத்தை சொல்றதுன்றே உண்மையாக தெரியாம இருக்குது. நட்பு பார்த்தோம்னா நட்பு தான் உண்மையாக கை கொடுக்கும். எங்களுக்கு எந்த அவசர நேரங்களிலும் எங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் எங்களோட முன்னேற்ற பாதைக்கு ஒரு அடிக்கல் போடுவதற்கோ அல்லது ஒரு பாதையை முன்னேற்றி செல்வதற்கோ நட்பு தான் எங்களுக்கு கட்டாயம் அவசியமாக ஒரு காரணியாக இருக்கிறது. எங்களோட வாழ்க்கைங்க முன்னேற்றத்துக்கு நட்பு. ஆனால் பார்த்தோம்னா அந்த புத்தகம் ஒரு கொஞ்சம் அதுக்கு மேல உயர்வா இருக்குது போல. வாழ்க்கையின் வெற்றி அடைந்தவர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உண்மையாக அந்த புத்தக படிப்பின் மூலம் தான் அவர்கள் வாழ்க்கையில வெற்றி அடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ விஞ்ஞானிகளை பார்த்தோம்னா என்று நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், எத்தனையோ விஞ்ஞானிகள் என்ற வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் புத்தக வாசிப்பின் மூலம்தான் தங்களை வெற்றியை நாட்டக்கூடியதாக இருந்திருக்குது. அப்படியான ஒரு வெற்றியை நாட்டி இந்த உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமாக தாங்கள் வாழ்ந்த சரித்திரங்களை தங்களோட பேர்களை அற்றுப்போகாமல் பாதுகாத்து வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த புத்தகம் தான் காரணமாக இருக்கிறது.
அதெல்லாம் சரியான கஷ்டம். இந்த ஒரு நல்ல ஒரு தலையங்கம், இந்த தலையங்கத்தை எடுத்ததற்கு பொன் மாலைகள் போடவும் உண்மையாக நல்ல ஒரு அருமையான தலையங்கம். ஆனா அந்த தலையங்கத்துல தீர்ப்பு வழங்குறதான் சரியான ஒரு கஷ்டமா இருக்குது. உண்மையாக நட்பும் தேவை. ஆனா நட்பு கொஞ்சம் மேல புத்தகம் வந்திருக்கிறவரையா என்ன செய்யறா, புத்தகம் தான் வாழ்க்கைக்கு அடிக்கல்லாக இருக்குது. ஆனால் நண்பர்களும் தேவை. நண்பர்கள் இல்லாவிட்டால் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது. சில சில சந்தர்ப்பங்களை புத்தகம் பந்தங்களுக்கு உதவி செய்யாது. நண்பர்களும் தேவை என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி அழகாக 2 பகுதியும் அழகான வாதங்களையும் அழகான அறிவான கருத்துக்களையும் எடுத்து முன்வைத்தார்கள். உண்மையாக எங்களை பார்வையாளர்கள் ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கும். கனகால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ஒளிர்கிறது என்று நினைக்கும் பொழுது எங்களுக்குள்ளும் சந்தோஷமா இருக்குது. பார்வையாளர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான ஒரு திருப்பு முனையாக கட்டாயம் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்களும் அநேக பேச்சாளர்களை கொண்டு இணைப்போம் என்றுதான் பார்க்கின்றோம். ஆனால் நேரங்கள் பிரச்சனையால சில பேச்சாளர்கள் வர முடியாமல் இருக்கிறது. முயற்சிப்போம், எல்லாத்துக்கும் முயற்சிப்போம். வணக்கம். வணக்கம். ஓகே, நாங்கள் இதோட முடித்துக்கொள்வோம். இல்லை புள்ளக்கு புத்தகம்தான் இதில் வின் பண்ணாண்டு சொல்லிக்கொள்ள சொல்லுகிறேன். தெரிஞ்சிருக்கும் என்னுடைய தீர்ப்பிலே உங்களுக்கு நான் மறைத்து ஓங்கி சொன்னதில் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நல்ல ஒரு வாதாட்டம். நல்ல அடுத்த முறை இதே ஒளிர் 37வது பாகத்தோட மாலை 4 மணிக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. லொக் ஆஃப் பண்றது இங்க காண இல்லையே.